கும்பராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பமே உங்களுக்கு சந்திராசிரமமாக அமைகிறது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை பிறக்கும் போதே, அதாவது முந்தின நாள் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 3:58 சந்திராசிரமம் ஆரம்பிச்சிருது. ஆக திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் முழுதாக அப்படியே சந்திராசிரமம். அதுலேயும் இப்போ சந்திரன் அமாவாசையில் இருக்கிறார், சனியின் பார்வையில் வேற இருக்கிறார். மனசு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். ஆக வாரத்தின் முதல் 2 நாட்கள், திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்களும் எந்த விதமான முடிவுகளும் எடுக்க தேவையில்லாத, ஒரு அகலக்கால் வச்சு விட தேவையில்லாத, யாரையும் கொஞ்சம் பார்த்து வாயில அப்படி இப்படி திட்டிடாம ஒரு சண்டை சச்சரவுகளுக்கு கூட போகணும்னா கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. சந்திராசிரம நாட்கள்ல மனம் ஒரு நிலையில இருக்காது. அப்படிங்கிறதுனால தான் குடும்பத்துல வேலை தொழில் அமைப்புகள்ல கொஞ்சம் முடிவுகள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆகவே திங்கள் செவ்வாய் ஆகிய வாரத்தின் முதல் 2 நாட்கள், அதாவது 21/9 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3:58 இருந்து அடுத்த நாள் 22, 23, 24 புதன்கிழமை விடிய காத்தால வரைக்கும் உங்களுக்கு சந்திராசிரமம். புதன்கிழமை விடியும் போது உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஆகவே திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை எவரையும் நம்பாமல், முக்கியமாக கேரண்டி கையெழுத்து போட்டுறாம, அடுத்தவனை நம்பாம, நண்பர்களுக்கு அப்படி கொடுக்குறேன் இப்படி கொடுக்குறேன்னு சொல்லாம, எதுவும் ப்ராமிஸ் பண்ணாம, ஒரு பயணங்கள் போகும்போது சூட்கேஸ்ல நகை கொண்டு போறவங்க பத்திரமா வச்சுக்கிட்டு, ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கிறதுல, பேங்க்ல போய் பணம் எடுக்கிறதுல, முக்கியமா ஓடிபி சொல்றதுல, அந்த லிங்க் அழுத்து இந்த லிங்க் அழுத்துன்னு வர்றதுல கொஞ்சம் கவனமா இருங்க. அந்த முதல் 2 நாட்களை தவிர்த்து அப்படியே வாரத்தின் 5 நாட்கள் அப்படிலாம் பெரிய கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காதுங்க. 9, 10ஆம் இடங்கள்ல தான் சந்திரனுடைய இயக்கம் இருக்கிறது. 9ஆம் இடத்திற்கு வரும் பொழுது அவர் குருவின் பார்வையில் வந்துடுறாரு. திங்கட்கிழமை 2 நாட்கள் இருந்த குழப்பங்கள் எல்லாத்திற்கும் தீர்வு. திங்கள் செவ்வாயில இருந்தது எல்லாமே புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 5 நாட்களும் ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஆக கும்பராசிக்காரர்களுக்கு வாரத்தின் முதல் 2 நாட்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட பிற்பகுதியில் எல்லாத்தையும் அப்படியே சமாளிச்சுக்கக்கூடிய அளவிற்கு நல்ல வாரமாகவே, இயல்பான எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது கும்பத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம்.